அதாவது உண்மை இல்லாத சமாச்சாரத்தை ஏன்னா எப்படி உண்மை இல்லாத சமாச்சாரம்? சட்டம், நீதி, அதிகாரம் உங்ககிட்ட இருந்துன்னா குற்றவாளி இல்ல இப்பதான் நீங்க சொன்னீங்க RSS நாங்க வாயை கட்டுறோம்னா அப்புறம் என்னத்துங்க இந்த அமலாக்கத்துறை எங்களை வந்து ஆமா, நீங்க அமலாக்கத்துறை ஏன் அமலாக்கத்துறை ஒரு உங்களுக்கு தான் தெரியும் இல்ல அமலாக்கத்துறை அப்படி மூவ் பண்ணாதான் நீங்க இறக்குறீங்க உங்க பாக்கெட்ல இருந்து, இறக்க மாட்டேங்க. பாஜகவும் RSS நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அமலாக்கத்துறை ஃபர்ஸ்ட் இறக்கி விட்டாங்க, ஒரு பெரும் தொகை வாங்குச்சு பாஜகவும் RSS. இப்ப ரெண்டாவது வந்து ஒரு நேரு வச்சு ஒரு மிரட்டு தேர்தல் நேரத்துல இப்போ ஒரு பெரும் தொகை வந்து கைமாறும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அந்த அமலாக்கத்துறை இல்லைன்னு சொன்னா இவங்க எல்லாம் இறக்க மாட்டாங்க. காசு கப்பிங்க 10 விசா கூட இறக்க மாட்டாங்க. தொண்டங்கிட்ட கூட வாங்குவானுங்க. நீ 10 ரூபா கொடு நிதி, உன் நிதி தான் இந்த கட்சியை வளருதுன்னு. இவங்களா போனாக்க செத்தவங்க நெத்தியில இருக்க ஒத்த ரூபாய் கூட விட மாட்டாங்க. அதான் சொன்னேன், செத்தவங்க நெத்தியில இருக்கிற ஒத்த ரூபாய் கூட விட மாட்டாங்க. அப்படி இவர் இல்ல, உங்க தலைவர் கலைஞர் பாத்துக்க அப்படியே போயிட்டு அவங்களுக்கு இத ஆறுதல் சொல்ற மாதிரி இருந்துட்டு அந்த 1 ரூபாய் கூட எடுத்து பாக்கெட்ல போட்டு வந்தவர் தான்.